Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. 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 Thank you, Lord Jesus. கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்கள் கிருபை. நீதிமானை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்கள் கிருபை, காயங்களை கட்டியதும் உங்கள் கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்கள் கிருபை, காயங்களை கட்டியதும் உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அழைத்ததும் உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்கள் கிருபை. வல்லமையை அழைத்ததும் உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. நம்புவது உங்கள் கிருபையை, நான் நிற்பதும் உங்கள் கிருபையை, நான் வாழ்வதும் உங்கள் கிருபையை, நான்
கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 பரலோக பிதாவே உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அவர்களை ஆசீர்வதியும், தேவ பிரசன்னத்தால் நிரப்பும். स्वर्गीय पिता, इस सुंदर समय में आपके हाथों में एक बार और समर्पण करते हैं प्रभु। आपसे वचन से सीखने के लिए हमारे अंदर सामर्थ्य और बुद्धि डालिए प्रभु। सुनने वालों को आप आशीष करिए। குடும்பத்தை பற்றி ஆண்டவரே தேவனுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையிலே கேட்கிற வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற்றும். परमेश्वर परिवार के बारे में हम सीखे जा रहे हैं प्रभु, और सीखने से हमारे जीवन के अंदर आशीष का कारण होने पाए। எல்லோரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीष இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना मांगा है। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். हम परमेश्वर के वचन से सीखने जा रहे हैं। கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், இது தேவனால் ஸ்தாபிதமானது, குடும்பம் என்பது தேவனால் ஸ்தாபிதமானது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். पिछले हफ्ते हमने सीखा है कि ये जो परिवार जो है परमेश्वर के द्वारा स्थापित है। நிறைய வசனங்களை அதற்காக நாம் கற்றுக்கொண்டோம். उसके लिए हमने कुछ वचनों को भी पढ़ा था। திருமணத்தினுடைய அந்த 3 காரியங்கள் அதுக்குள்ள இருக்குது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். हमने देखा है कि परिवार के अंदर, शादी के अंदर 3 बातें हैं करके। ஒன்று தோழமை, एक जो है साथ चलना, கம்பேனியன்ஷிப், साथ चलना, கூடி வாழுதல், इकट्ठे रहना, ஃபெலோஷிப், वो है इकट्ठे रहना, நட்பு, दूसरे बात है कि दोस्ती। அது இந்த 3 காரியங்களை பற்றி நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். ये सारी बातों को हमने पिछले हफ्ते सीखा। அதற்கான ஒரு வசனத்தை நாம் படித்தோம். उसके लिए हमने एक वचन भी पढ़ा था। ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். उत्पत्ति की किताब उसका 2 अध्याय उसका 18वां आयत। மனிதன் வெறுமையாக இருப்பது நன்றல்ல என்று சொல்லி தேவன் அதற்கு ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி படித்தோம். हमने वहाँ पढ़ा था कि इंसान मनुष्य अकेला रहना अच्छा नहीं है करके परमेश्वर ने उनके लिए एक साथी को ढूंढा है करके। 2 उपागमम 2:18। फिर यहोवा परमेश्वर ने कहा, आदम का अकेला रहना अच्छा नहीं, मैं उसके लिए एक ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाए। பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணை அவனுக்கு கொடுக்குவேன் என்று உண்டாக்குவேன் என்று சொன்னார் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya। இந்த ஏற்ற துணை என்பதுதான் இந்த 3 காரியங்களை நாம் படித்தோம். उस तीनों बातों को हमने पढ़ा है कि उसमें से हमने ये सीखा है कि सही ढंग का सहायक, फेलोशिप, கம்பானியன்ஷிப், ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லாவிட்டால் தோழமை, கூடி வாழுதல், நட்பு என்று சொல்லக்கூடியதான் ஏற்ற துணை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इकट्ठे रहना और साथ चलना और दोस्ती, ये तीनों बातें मिलके जो है वो यहाँ पे जो लिखा हुआ उसका मतलब जो है। இன்னும் சில காரியங்களை அதற்கு அதிகமாக நாம் படிக்க போகிறோம். उसके लिए हम कुछ और बातों को उसके साथ जोड़ के திருமணம் என்று சொன்னால் என்ன, அதை பற்றி நாம் கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். शादी क्या है करके हम आगे सीखेंगे। கிறிஸ்தவ திருமணங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா जो मसीह लोगों के जीवन के अंदर की जो शादियों को देखेंगे तो அதுல வந்து ஒரு கவனன்ட் இருக்கும். அந்த திருமணத்துல வந்து ஒரு கவனன்ட் சொல்லித்தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. उसके अंदर आप एक वाचा देख सकते हैं, एक वाचा का संबंध। மற்ற மதங்கள்ல திருமணம் அப்படி இருக்காது. दूसरी शादी में हम ये नहीं देख सकते। அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, தாலி என்று சொல்லக்கூடிய காரியங்களை பெண்ணுடைய கழுத்துல கட்டி
அது ஒரு உறவு முறையாக மோதிரங்களை மாற்றிக்கொண்டு உறவு முறையாக சொல்லி போவார்கள். हाँ, दूसरे लोग जो दूसरे समुदाय में जो उनके शादियां जो होते हैं वो मंगलसूत्र वगैरह डाल के या अपने अंगूठियों को बदल के जो है अपनी शादी करते हैं. ஆனால் சரியான திருமணங்கள் கிறிஸ்தவ திருமணங்கள் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா लेकिन सही ढंग का शादी और मसीही शादी कैसे होते हैं? ஒரு உடன்படிக்கையின் உறவு, அதுதான் திருமணம் சரியானது. एक वाचा की शुरुआत है वहाँ पे. அது திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் இல்லைன்னா பிரிஸ்ட் ஆயக்காரர்கள் அந்த கவனண்ட அந்த உடன்படிக்கையை சொல்லி கொடுப்பாங்க. हाँ, वो जो शादी कराने वाले जो पासवान जो है ये जो शादी की वाचाएं जो उनको सुनाते हैं. அந்த புருஷனுக்கும் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அவர்கள் அதை ஏற்று சொல்ல வேண்டும். हाँ, वो लड़का और लड़की को दोनों को सुनाते हैं, उनको दोनों को वो बोलना भी है. இப்படி ஏற்று சொன்ன பிறகுதான் இருவர்களையும் கரங்களை சேர்த்து வைத்து பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பார்கள். हाँ, ये वाचाएं बोलने के बाद जो है पिता पुत्र पवित्र आत्मा के नाम से उनको हाथों को जोड़ के उनको आशीष करते हैं. அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये वाचा जो है बहुत खास बात है. வேதம் சொல்லுகிறது நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கும் பலன் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று சொல்லி. क्योंकि हम परमेश्वर के वचन से पढ़ते हैं कि परमेश्वर के वचन से हमारे मुंह से निकलने वाले हर एक बातों के ऊपर सामर्थ्य है. பாருங்க, நம்ம பார்லிமெண்ட்லேயோ மற்ற இடங்கள்லையோ வந்து எம்எல்ஏ எம்பி பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி அந்த அந்த இடத்துக்கு வருகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு உடன்படிக்கையை செய்வாங்க முதல்ல. हाँ, हम देख सकते हैं कि सरकार में जब लोग अधिकार में आते हैं तो वो लोग अपने मुंह के द्वारा कुछ नियम बनाते हैं. அது அவங்க சொல்லித்தான் ஆகணும். वो उनको बोलना है. சொல்லக்கூடிய வார்த்தையில் வந்து சொல்லுவாங்க, நான் அவங்க விசுவாசிக்கக்கூடிய பைபிள் மேலேயோ கீதை மேலேயோ மற்றுள்ள புஸ்தகங்கள் மேலேயோ சொல்லி இதன் மூலமாக இல்லைன்னா கடவுள் மேலே சத்தியமாக நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உறுதிமொழி எடுப்பார்கள். हाँ, उस अधिकार पाने के लिए, उस अधिकार में आने के लिए उनको अपने मुंह के द्वारा कुछ वाचाएं बोलना है और वो अपने जो भी जिस किताब के ऊपर विश्वास करते हैं उसके ऊपर हाथ रख के वो वाचाएं बोलते हैं. அதான் கவனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. वो है वाचा உடன்படிக்கை. वो वाचा की संबंध. அது வாயை திறந்து சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். उसको मुंह खोल के आपको बोलना है, जरूरी है. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கவனன்ட்ஸ் இருக்கு. अगर परमेश्वर की वचन में देखें तो बहुत सारी वाचाएं हम देख सकते हैं. அதுல ரெண்டு ரொம்ப முக்கியமானது. उसमें से दो जो है बहुत खास है. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனும் மனிதனும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. वो है परमेश्वर और इंसान के बीच की वाचा. நீ எப்படி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? आप कैसे यीशु मसीह को अपने उद्धारकर्ता करके मानते हैं? வசனம் சொல்லுகிறது, वचन कहते हैं ரோமர் 9 அதிகாரம் 10வது வசனம். रोमियो की किताब उसका 9वां अध्याय उसका 10वां आयत. எப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க? आप यीशु मसीह को कैसे अपने उद्धारकर्ता मानते हैं? சாரி, ரோமர் 10:9. रोमियो का किताब उसका 10 का 9. அது என்ன எழுதப்பட்டிருக்கு? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை கேட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். वहाँ पे लिखा है, यदि तू अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे और अपने मन से विश्वास करे कि परमेश्वर ने उसे मरे हुए में से जिलाया. பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஒரு நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? வாய்களை திறந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். अगर हम परमेश्वर और हमारे बीच में कोई रिश्ता बनाना है या कोई दोस्ती शुरू करना है तो हमें अपने मुंह से ये वाचा बोलना है. பாருங்க, அப்போ அதாவது இந்த இந்த உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடியது இல்லாட்டினா என்ன சொல்கிறது, அந்த அந்த கவனன்ட் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் வாயால் பேசி அதை பக்கா பண்ணணும். हाँ, ये वाचा क्या है? वाचा वो चीज़ है जो हम दो व्यक्तियों के बीच में अपने मुंह से बोल के उस वाचे को हम दृढ़ बनाते हैं. அது முதல் முக்கியமான காரியம். வேதத்தில் நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. ஆனால் முக்கியமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் வாய்களை திறந்து சொல்ல வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. पवित्र शास्त्र में वाचाएं बहुत ज़्यादा है, लेकिन ये दो वाचाएं जो है बहुत खास है. पहला जो है यीशु मसीह और हमारे बीच की वाचा, जो यीशु मसीह को अपने मुंह के द्वारा हम उद्धारकर्ता मानते हुए, रक्षक मानते हुए स्वीकार करना. ரெண்டாவது வந்து கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை.
दूसरा है जो मियाँ बीवी के बीच की जो वाचा। இதுதான் பைபிளில் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகளில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று தேவனுக்கும் மனிதனுக்கும், ரெண்டு கணவனுக்கும் மனைவிக்கும். हाँ, दूसरा पहले परमेश्वर और इंसान के बीच में, दूसरा है पति और पत्नी के बीच का। இதற்கு அடுத்து தான் மற்ற கவனன்ஸ் உடன்படிக்கைகள் வரும். 3-4 நிறைய இருக்குது, நம்ம தேவ சுத்தமாக இருந்தால் பார்ப்போம். ஆனால் முதல்ல வந்து தேவனும் மனிதனும் கணவனும் மனைவியும் 1 2 3 4 அப்படி அந்த ரேஞ்சில் போகும். हाँ, सबसे पहले परमेश्वर और इंसान के बीच, उसके बाद जो है पति पत्नियों के बीच, उसके बाद आएगा बाकी सारी वाचाएं। இந்த கணவன் மனைவி பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியது ஒரு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ये जो पति पत्नी के बीच के जो वाचाएं जो है वो परमेश्वर और इंसान के बीच की जो रिश्ता जो वाचा है उसका एक छाया है. திருமண மேடைகளில் நம்ம சொல்கிற கவனிச்சிருக்கோம். கணவனும் மனைவி பெண்ணும் அந்த அந்த பிரைட் அண்ட் பிரைட் குரூம் உட்காந்துருக்கிற பொழுது நம்ம சொல்லுவோம், இங்கே நம்ம எப்படி ஒரு திருமணத்தை பார்க்க போகிறோமோ அதே போல் வருகிற நாட்களில் மத்திய ஆகாசத்தில் ஒரு திருமணத்தை நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். हम इस पृथ्वी में भी देख सकते हैं शादी के लिए एक लड़का और लड़की जहाँ पे बैठते हैं वहाँ पे शादी जब हो रहा है तो हम लोग बोलते हैं कि जैसे यहाँ पे हम एक शादी को देख रहे हैं वैसे एक अनंत राज्य में भी एक शादी होने वाला है, स्वर्ग में भी एक शादी होने वाला है करके बोलते हैं. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாக சபையும் மத்திய ஆகாசத்தில் இணைகிறதே ஒரு திருமணமாக ஒரு சாயலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. हाँ, बीच आकाश में जो है हमारे यीशु मसीह दूल्हा बन के आएंगे और कलीसिया को अपने दुल्हन बना के ले जाएंगे करके हम विश्वास करते हैं. ஒரு உடன்படிக்கையில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான ஆள் உடன்படிக்கையில் அதனுடைய தலையாக இருக்கக்கூடியவர் பெரியவராக இருப்பார். அதற்கு அடுத்த ஆள் அவரை விட கொஞ்சம் சின்னவராக இருப்பாங்க. इस जो वाचा के बीच में जो है जो सबसे जो बड़ा लोग है जो वो समझे एक बड़ा होगा एक छोटा होगा उसमें. हाँ, उसमें एक व्यक्ति बड़ा होगा एक छोटा होगा. பாருங்க, ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உடன்படிக்கையில் ஆண்டவர் வந்து பெரியவர், மனிதன் ஆண்டவருக்கு அடுத்து. अब परमेश्वर और इंसान के बीच की वाचा में जो परमेश्वर बड़े हैं और इंसान जो है छोटा है. சங்கீதம் 8வது சங்கீதம் நினைக்கிறேன், ஒரு வசனம் ஞாபகம் வருது, படிப்போம். 8வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம் 8:4 Psalms 8:4 மனிதனை நீர் நினைத்ததற்கும் மனித புத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். मैंने लिखा है तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे और आदमी क्या है कि तू उसकी सुधि ले, क्योंकि आपने उसको परमेश्वर से थोड़ा ही कम बनाया है. பாருங்க, அப்போ மனிதன் வந்து தேவனுக்கு அடுத்தபடியாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. इस वजह से हम देख सकते हैं कि इंसान जो है परमेश्वर के एक कदम नीचे है. அதே போல கணவன் உயர்ந்து இருப்பார், மனைவி அவருக்கு அடுத்து. वैसे ही जो पति जो है ऊंचे पड़ाव में है और उससे एक पड़ाव नीचे जो है पत्नी. அதாவது உயர்ந்து இருப்பார் அப்படின்னு சொன்னா தலை கணவனாக இருப்பார், உடல் மனைவியாக இருக்கும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். और आप ऐसे भी समझ सकते हैं कि पति जो है सिर है और पत्नी जो है ஏன்னா கணவன் உயர்ந்து இருப்பார் மனைவிக்கு தாழ்ந்து இருப்பாங்க அப்படின்னா அது தப்பான ஒரு கண்ணத்துக்கு நினைக்க வேண்டாம். अगर ऐसे बोले पति बड़ा है पत्नी छोटा है करके बोलने से कुछ गलत मत समझना. அதுதான், அதாவது ஒரு உடன்படிக்கையில வந்து ஒரு ஆள் பெரியவராக இருப்பார், ஒரு ஆள் சின்னவராக இருப்பாங்க. इसका मतलब है कि वाचा के अंदर एक व्यक्ति बड़ा होगा दूसरा छोटा होगा. சரி, இந்த உடன்படிக்கையின் பந்தம் உறுதியாக்கப்படுகிறது, அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ராங் ஆகுறது எப்போ? ये जो वाचा की संबंध जो है कब ये दृढ़ बनेगा? திருமணம் முடிஞ்ச உடனே அது நடக்குமா? शादी होती वो शुरू हो जाएगा? அப்படி இல்லை, ऐसा नहीं है. இது காலங்கள் கடக்கிறது, காலங்கள் முன்னால போகிற பொழுதுதான் அந்த நம்ம அந்த அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் உறுதியாக்கப்பட்டு ஸ்ட்ராங் ஆக்கப்படுகிறது. हाँ, ये जो है दिन बढ़ते बढ़ते साल बीतते जाने के बाद जो है ये और गहराई में और दृढ़ में चले जाते हैं. திருமணத்திலேயும் அப்படிதான், शादी में भी वैसे ही है. இப்போ திருமணம் முடிஞ்ச உடனே வந்து கணவனும் மனைவியும் நிறைய டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. हाँ, शादी होती जो है ये दोनों जो है अलग अलग जगह से आता है, इसलिए वो अलग अलग सोच विचार में होंगे. கணவன் ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்திருப்பாங்க, மனைவி இன்னொரு பேக்ரவுண்டில் இருந்து வந்திருப்பாங்க. ரெண்டு பேருடைய நினைவுகள், சிந்தனைகள், பேச்சுகள், என்ன சொல்கிறது, அந்த அந்த சால்சல் அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும்.
हाँ, पति जो है एक अलग परिस्थिति से आया होगा, पत्नी जो है एक अलग परिस्थिति से आई है, इसके दोनों के सोच विचार अलग होगा और इनके चाल चलन अलग होंगे, अलग अलग परिवार से आए हैं, इसलिए बहुत सारे वहाँ पे फर्क है। ஸோ அவங்க ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்வதற்கு நாட்கள் ஆகும். एक दूसरे को समझने में समय लगेगा। அது 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 3 வருஷம் அல்ல, எவ்வளவு கணவனும் மனைவியும் உயிரோட இந்த பூமியில் இருக்கிறாங்களோ அந்த கடைசி நாள் வரையும் அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது நடந்து கொண்டே இருக்கும். हाँ, जब तक वो लोग ये पृथ्वी में रहते हैं एक दूसरे के साथ, तब तक वो एक दूसरे को समझते हैं। ஒரு மனிதனும் என்னுடைய மனைவியை நான் 1 வருஷத்துல புரிந்து கொண்டேன், என்னுடைய கணவனை நான் 2 வருஷத்துல புரிந்து கொண்டேன்னு சொல்ல முடியாது. हाँ, या कोई भी ऐसा नहीं बोल सकता है कि मैंने अपने पति को 1 साल में समझ गया, 2 साल में समझ गया, पत्नी को इतने दिन में समझ गया करके बोल नहीं सकते। அது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் மரணம் இல்லை 2 பேர் இந்த பூமியிலிருந்து மாற்றப்படுகிற பொழுதோ அது வரைக்கும் அந்த பந்தம் கட்டி காக்கப்பட்டு கொண்டே வரும். हाँ, जब तक वो एक दूसरे एक से मतलब अलग होने तक, इस पृथ्वी से अलग होने तक जो है वो एक दृढ़ रिश्ते में बने रहते हैं। ஆமென். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில், மனிதனுடைய வாக்குத்தத்தை பற்றி சொன்னேன், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த மரணத்தோடே முடிஞ்சு போகிறதில்லை. लेकिन परमेश्वर की वाचा के अंदर, परमेश्वर और इंसान की वाचा के अंदर वो एक और खास बात है, वो मृत्यु से भी अलग नहीं हो रहा। மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு 2வது உயர்த்தெழுதல், புனருத்தானம் சொல்லக்கூடிய அந்த உயர்த்தெழுதல் வருகிற பொழுது அந்த வாய்தா, அந்த நம்ம எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை உறுதியாக்கப்படும், இன்னும் உறுதியாக்கப்படும். मृत्यु के बाद जब हम जी उठेंगे, पुनरुत्थान जब हमारा होगा, तो वो वायदा फिर और दृढ़ बन जाते हैं। அதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொள்ள வைப்பதற்காகத்தான் இவ்வளவு அருமையாக ஒரு திருமணம் என்ற காரியத்தை ஆண்டவர் பூமியில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். परमेश्वर और इंसान के बीच के रिश्ते को या उस संबंध को गहराई से दिखाने के लिए परमेश्वर ने पृथ्वी में रखा हुआ है शादी। பாருங்க, அதனால தான் கணவன் ஒரு கடவுளுக்கு நிகராகவும் மனைவி பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிகராகவும் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கணும். இல்லை வேதங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற வேதங்களில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஷேடோ, அந்த பேரபிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். हाँ, जो परमेश्वर के बराबर में पति और इस इंसान के बराबर पत्नी को, इस पृथ्वी के जो इंसान है उनके बराबर में पत्नी को दिखाया जाता है। அது எப்போவுமே வந்து சிறிது சிறிதாக நாட்கள் கழிகிற பொழுது தான் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பந்தம் ஸ்ட்ராங்காக மாறும். हाँ, धीरे 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 जो अपने जीवन के अंदर वो अपने रिश्तों में, अपने आपस की बातों में दृढ़ बन जाते हैं। அதே போல தான் தேவனை பற்றினா தேவனோடு நாம் சேருகிற பொழுதும் ஒரு மனிதன் தேவனை தெரிந்து கொண்ட உடனே தேவனை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. वैसे ही हम परमेश्वर के साथ भी, परमेश्वर को जानते ही हम ये नहीं बोल सकते हमने परमेश्वर को पूरी तरह समझ गया या जान लिया करके। சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தேவனை தெரிந்து கொண்ட பிறகு சில நேரங்களில் ஜெபிக்க மறந்து விடுகிறோம், இல்லைன்னா ஆராதனைக்கு போக மறந்து விடுகிறோம், இல்லைன்னா சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் வந்து ஒரு சோர்வு நம்ம வாழ்க்கையிலலாம் உருவாகுது. हाँ, बहुत बार हम परमेश्वर को जानने के बाद भी हम परमेश्वर से प्रार्थना करना भूल जाते हैं, आराधना करना भूल जाते हैं, कलीसिया में जाना भूल जाते हैं, हमारे अंदर बहुत सारे कमजोरियां वहाँ से आते हैं। அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம வந்து ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ன அர்த்தம். हाँ, इसका मतलब ये है कि हमने अभी भी अच्छी तरह परमेश्वर को नहीं நாம் जाना। நன்றாக தேவனை புரிந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை விட்டு நாம் விலக மாட்டோம். अगर हम अच्छी तरह परमेश्वर को जान गए तो हम परमेश्वर से अलग कभी नहीं होंगे। இதே போல தான் திருமண வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி பிரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே வந்து புரிந்து கொள்வதில்லை. वैसे ही जो है इस दुनिया की शादी के अंदर भी हम देख सकते हैं पति पत्नी अलग क्यों हो जाते हैं, वो एक दूसरे को अच्छी तरह समझ नहीं पा रहे। இடையில மற்ற காரியங்கள் இருக்கு. கணவன் வீட்டில இருந்து ஃபோர்ஸ் இருக்கலாம், மனைவி வீட்டில இருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம், அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதனால எல்லாம் காரியங்கள் நடக்கிறதா இருந்தாலும் உண்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியை, மனைவி கணவனையும் புரிந்து கொள்வதில்லை. हाँ, बहुत सारी ऐसे अलग अलग परिस्थितियां हो सकते हैं उनके बीच में, लेकिन सबसे पहला जो कारण ये है कि वो एक दूसरे को अच्छी तरह नहीं समझ रहा, அதனால அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். इसलिए वो अलग हो रहा। தேவனுடைய உடன்படிக்கையில 3 காரியங்கள் இருக்குது. அதே வந்து திருமண உடன்படிக்கையிலும் இருக்கு. हाँ, परमेश्वर के वाचा के अंदर भी 3 वायदाएं होते हैं, वैसे हैं शादी के अंदर भी हैं। என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1வது காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவரை உண்மையாகவே நேசிப்பேன். सबसे पहली बात है कि मैं सच में उनसे प्यार करूंगा। அல்லேலூயா. आमीन। நான் அவரை உண்மையாகவே ஆராதிப்பேன், ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். मैं सच में उनसे आराधना करूंगा,
प्यार करूंगा, प्रेम करूंगा। அதே போல நான் அவரை எப்பொழுதுமே வந்து சேவிப்பேன். हाँ, मैं हमेशा उनकी सेवा करूंगा। பாருங்க, 3 காரியங்கள். இந்த உடன்படிக்கை நம்ம ஒரு மனிதன்கிட்ட வந்து நம்ம ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து அந்த அன்பு செலுத்தணும். हाँ, सबसे पहले जो हम एक वाजा जब किसी से करते हैं तो हमारे प्यार को दिखाना है। ஆமென். அடுத்து அந்த அன்பு வெளிப்படுகிற பொழுது ரெஸ்பெக்ட் கொடுப்போம். हाँ, दूसरी बात है जब हमारे प्यार प्रकट हो जाएंगे वहाँ पे एक आदर प्रकट हो जाएगा। ரெஸ்பெக்ட் கொடுக்கிற பொழுது அவருக்காக எதையும் செய்வதற்காக நாம் தயாராகும். जब वो आदर निकलने लगेगा तो हम उनके लिए कुछ भी करने के लिए तैयार हो जाएंगे। இதே தான் கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் தேவன் அந்த காரியத்தை அப்படியே வைத்திருக்கிறார். वैसे ही एक पति पत्नी के बीच में भी परमेश्वर ने वो रिश्ता वैसे ही रखा 3 விதமான பிளட்ஜஸ் இல்லைன்னா 3 விதமான காரியங்கள் அவைக்குள்ள இருக்குது. हाँ, ये 3 तरीके की वायदा या संबंध परमेश्वर ने वहाँ पे रखा है। இப்போ நம்ம உடன்படிக்கை செய்கிறவள கணவன் மனைவி இல்லைன்னா ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் சேர்ந்து முதன்முறையாக உடன்படிக்கை செய்கிற பொழுது जब एक पति और पत्नी या एक स्त्री या पुरुष मिलके एक वाचा के संबंध में जब शुरुआत करते हैं, கணவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய மனைவியை நேசிப்பேன். हाँ, पति कहते हैं कि मैं अपनी पत्नी से प्रेम करूंगा। மனைவி அதே மாதிரி சொல்லுவாங்க, நான் என்னுடைய கணவனை நேசிப்பேன். पत्नी भी बोलेंगे कि मैं अपनी पति से प्रेम करूंगी। ஆமென். அதுதான் அந்த அந்த உடன்படிக்கையோட முதல் கட்டம். हाँ, ये है वाचा की पहला जो पड़ाव। காரியம் இதுல அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. जहाँ प्यार नहीं है वहाँ कुछ नहीं होगा। நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் படிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் காஸ்பல் ஆஃப் ஜான் 3:16. समाचार उसका 3:16 அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்திற்கு இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். God loved so much of world. आमीन। वहाँ पे लिखा है क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वो नाश न हो परंतु अनंत जीवन பாருங்க, पाए। ஆண்டவர் ஏன் உலகத்தை நேசித்தார்? ஏன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்? ஒரே பேரான அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு மரிக்கும்படியாக ஏன் அனுப்பினார்? हमारा पिता परमेश्वर जो है अपना इकलौता पुत्र यीशु मसीह को इस पृथ्वी में मरने के लिए क्यों भेजा? அதனுடைய காரணம் அன்பு. उसका कारण ये है कि उस महान प्यार। இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கிரேட் லவ். அதுதான் அதனுடைய காரணம். आमीन। यही है रीजन कारण। அப்போ உடன்படிக்கையினுடைய முதல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு. इस वाचा का पहला पड़ाव ये है कि प्रेम। அந்த ஒரு அன்பு நீங்க உங்களுடைய துணைக்கு நீங்க செலுத்துகிற பொழுதுதான் மற்ற உடன்படிக்கையினுடைய காரியங்கள் எல்லாமே சேர்ந்து வரும். அந்த அன்பு இல்லைன்னா வராது. आमीन। अगर ये प्रेम से अगर आप अपने उस रिश्ते को शुरुआत करेंगे तो सब कुछ सफल में होगा। अगर ये प्यार नहीं है तो कुछ नहीं बनेगा। முதல்ல நம்ம தேவனை நேசிக்க வேண்டும். सबसे पहले मैं अपने परमेश्वर से प्रेम रखना அதற்கு है। பிறகு நம்முடைய துணையை நேசிக்க வேண்டும். उसके बाद जो अपने पत्नी से प्रेम रखना है। இதுதான் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அன்பில தான் இந்த உலகமே நிற்குது. हाँ, इस प्यार में ही ये दुनिया ही स्थिर रहता है। நம்ம இங்கிலீஷ்ல நம்ம கார்ல அங்க எல்லாம் ஸ்டிக்கர் பார்க்குறோம், God is love. क्योंकि हम बहुत जगह ऐसे स्टिकर को देखते हैं कि परमेश्वर प्रेम है करके। ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த அன்பு தேவனிடத்தில் இருக்கிறதுனால தான் மனிதன் எவ்வளவோ குறைகள் செய்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள் செய்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க, என்னென்னமோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? பெரும் பேஷன்ஸோடு இருந்தவர் என்ன செய்கிறாரு? நம்மை அன்பு கூறுகிறார். हम इतना सब कुछ इंसान गलतियां करते हैं, बहुत सारे पाप करते हैं, तब भी हमारा परमेश्वर इतना हमसे संयम क्यों करते हैं? हमारे दंड क्यों नहीं करते हमें? वो इसलिए कि उन्होंने हमसे हमारे ऊपर बहुत प्रेम रखा है। என்னை உங்களை மாதிரி ஒரு கோபக்காரனா இருக்கிற ஆளா கடவுள்னு வச்சுக்கோங்களேன். अब ऐसा सोच के देख लीजिए, आपके जैसा या मेरे जैसा कोई गुस्सा करने वाला हो अगर परमेश्वर, இந்த உலகமே இருந்திருக்காது. ये दुनिया ही खत्म हो जाएगी। எப்பவே தீர்ந்திருக்கும், எப்பவே கதம் பண்ணியிருப்பாரு. कब से कब ये खत्म हो गया होगा। ஆனா அநேக லட்சக்கணக்கு வருடமாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய அன்பினால். वो इस दुनिया इसलिए यहाँ पे अभी भी स्थिर है कि परमेश्वर के उस महान प्रेम से। அப்ப அந்த உடன்படிக்கையினுடைய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு. इस वाचा का पहला पड़ाव ये है कि प्रेम। அது அந்த அன்பு எப்படி வரும்? அதான் முதல்ல சொன்னேன், உடன்படிக்கை வந்து ஒரு நாளில் முழுமையாக்கப்படுறதில்லை. அநேக வருடங்கள் நாம் ஒரு மனிதனோடு ஒரு ஸ்திரீயோடு வாழ்ந்து அவர்களை புரிந்து கொண்டு அவருடைய குறைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய
ப்ளஸ் பாயிண்ட்ஸை புரிந்து கொண்டு மைனஸ் பாயிண்ட்ஸை புரிந்து கொண்டு அவர்களை நாம் நேசிக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் அந்த பந்தம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. आमीन। ये वाचा की पूर्ति तब होगा हम इस दुनिया में इकट्ठे रहते हुए सालों साल, पता नहीं कितने साल होंगे, रहते हुए उनको एक दूसरे को अच्छी तरह समझते आगे बढ़ेंगे, तब जाके ये वाचा की पूर्ति होगी। அடுத்து ரெண்டாவது அதனுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிற, அவர்களுடைய ஒருத்தருடைய தேவை இன்னொருத்தர் வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். हाँ, और एक दूसरे के जो ज़रूरतें हैं वो उसको करना भी है. அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரக்கூடிய 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3 பாயிண்ட், தேவனோட நம்ம இப்போ உடன்படிக்கை வைத்துக் கொள்கிறோமோ அதே போல் கணவன் மனைவியோட வைத்துக் கொள்ள உடன்படிக்கையில் கூட 2வது பாயிண்ட் சொல்கிறேன். மனைவியினுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்கும்படியான ஒரு மனோபாவம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிக்கோள் கணவனுக்கு இருக்கணும். கணவனுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்கும்படியான ஒரு குறிக்கோள் மனைவிக்கு இருக்க வேண்டும். आमीन। जैसे हम परमेश्वर के साथ रिश्ता रखा हुआ है कि उसमें पहला पड़ाव हमने पढ़ लिया प्रेम है, दूसरा जो है सबसे बड़ी खास बात है कि एक दूसरे की ज़रूरतों को पूर्ति करना है. அப்போ அந்த ஒரு அன்பு செலுத்துகிற பொழுது நாம் அன்பு செலுத்தக்கூடியவருடைய தேவைகளை சந்திக்கும்படியான ஒரு மனது நமக்கு உண்டாகும். हाँ, जिससे हम प्रेम करते हैं उनकी ज़रूरतों को पूर्ति करने का एक मन हमारे अंदर आएगा. ஆமென். आमीन। இனி 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரியம். अब तीसरी बात है, वो बहुत खास बात है. கணவனும் மனைவியும் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாது. हाँ, पति पत्नी जो है कोई भी कारण से अलग नहीं होना चाहिए. வேதம் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறதில்லை. हमारा पवित्र शास्त्र उसको साथ नहीं दे रहा है, उसके बिल्कुल विपरीत है. டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தேவன் வசனத்தை பார்த்தோம்னா அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि हम पवित्र शास्त्र में पढ़ते हैं कि पति पत्नी के अलग होना परमेश्वर को अच्छा नहीं लगता. பிரிவினை என்பது தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். हाँ, ये जो अलग होना परमेश्वर को अच्छा नहीं लगता. தேவன் என்ன செய்கிறார், எல்லோரும் கூடி வாழ வேண்டும் நினைக்கிறார். परमेश्वर यही इच्छा रखते हैं कि सब लोग इकट्ठे रहे. பாருங்க, இப்போ சர்ச் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஆராதனைன்னு சொல்கிறோம், அது சரியான பேர் ஃபெலோஷிப். அநேக மக்கள் கூடி வந்து ஒரு இடத்துல சந்தோஷமாக ஜெபித்து தேவனை ஆராதித்து போகிறது தான் ஃபெலோஷிப். हम देखते हैं कि इकट्ठा होना या संगति किसको कहते हैं, एक जगह पे लोग इकट्ठे आके आराधना करते हैं या इकट्ठे अपनी बातों को बांटते हैं, उसको कहते हैं संगति. எல்லாரும் நான் பைபிளில் எழுதியிருக்கலாம், நீ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. नहीं तो कह सकते थे कि आप सब लोग अपने अपने घरों में बैठ के प्रार्थना करो, आराधना करो. ஆனால் ஏன் அங்கே வந்து சபை கூட வேண்டும், ஜனங்கள் எல்லாம் ஒன்று வர வேண்டும், நல்லா ஆராதிக்க வேண்டும், அங்கே நீங்கள் ஆராதனைக்கு பிறகு நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் பழைய ஏற்பாடில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சபை கூட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. पुराने नियम में बहुत बार ऐसे जगह पढ़ते हैं कि कलीसिया में आना है, लोग इकट्ठे आना है, सब लोग इकट्ठे संगति बनाना है, प्रार्थना करना, आराधना करना है, सब लोग मिलके खुशियाँ मनाना है करके वहाँ लिखा है. வேதத்தில் நீ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யாரையுமே வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. और हमारे परमेश्वर के पवित्र शास्त्र कहता है कि किसी को भी आप त्यागना नहीं है, मतलब किसी को भी आप गुस्सा नहीं करना. பைபிள் மாத்திரமே அது சொல்லுகிறது, உன்னை துன்புறுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி. हाँ, परमेश्वर की वचन हमें ये भी सिखाता है, तुम्हारे दोष लगाने वालों के लिए तुम प्रार्थना करो. அப்போ பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்திருப்பது, தனியாக இருப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல என்று தேவனுக்கு தெரியும். हाँ, परमेश्वर अच्छी तरह जानते हैं कि अलग रहना बिल्कुल अच्छी बात பாருங்க, नहीं. இங்கே வசனத்தை நம்ம படித்தோம், 2:18 படித்தோம், ஆதியாகமம் 2:18 படித்தோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. हमने उत्पत्ति की किताब में पढ़ा है कि परमेश्वर के मन में यही सोचता है कि इंसान का अकेले रहना अच्छा नहीं. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கூடி வாழ்வதுதான் தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். हाँ, परमेश्वर खुशी मनाने वाली बात यह है कि इकट्ठे रहेंगे तब. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக கூடி சந்தோஷமாக வாழ வேண்டும். आमीन। पति पत्नी अपने बच्चों के साथ एक परिवार के अंदर इकट्ठे रहना, खुशी मनाना परमेश्वर को अच्छा लगता है. அதில் ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு முடியாமல் போனால், ஒருத்தரால் ஒரு காரியம் செய்ய முடியாமல் போனால், அவர் பலவீனமாகிவிட்டால் இன்னொருவரால் அவரை என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். अगर एक परिवार में ऐसे लोग रहेंगे तो अगर एक कमज़ोर हो गया तो दूसरा उनके मदद कर सकते हैं, उनको सहायता कर सकते हैं. அது பிரசங்கியில் கூட அப்படி ஒரு வசனம் இருக்குது, அது கிடச்சுன்னா நான் உங்களுக்கு திடீர்னு சீக்கிரம் எடுத்து கொடுக்குறேன். ஒருவரை விட இருவர் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும்.
इधर 4:12 4 का 12। यदि कोई अकेले पर प्रबल हो तो है, परंतु दो उसका सामना कर सकेंगे। जो डोरी 3 धागे से बटी हो वो जल्दी नहीं टूटती। वही ओके, फ्रॉम 9 4 4 9 फ्रॉम 4 9 9 भी पढ़ सकते हैं। 4 9 से 1 से 2 अच्छे हैं क्योंकि उनके परिश्रम का अच्छा फल मिलता है। कंटिन्यू। क्योंकि यदि उनमें से एक गिरे तो दूसरा उसको उठाएगा, परंतु हाय उस पर जो उसका अकेला होकर गिरे और उसका कोई उठाने वाला ना हो। फिर यदि 2 जन एक संग सोए तो वे गर्म रहेंगे, परंतु कोई अकेला क्यों गर्म हो सकता है। यदि कोई अकेले पर प्रबल हो तो हो, परंतु 2 उसका सामना कर सकेंगे। जो डोरी 3 धागे से बटी हो वो जल्दी नहीं टूटती। ஆமென். பாருங்க, நான் உங்களுக்கு தமிழ்ல படிச்சு காட்டுறேன். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆமென். பாருங்க, முதல் விஷயம் தான், 2 பேர் சேர்ந்து நீங்க ஒரு காரியத்தை செய்தால் ஒருவர் செய்வதை விட अनेक மடங்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். आमेन। एक व्यक्ति अकेला एक काम करने से अच्छा है 2 व्यक्ति जुड़ते हुए अगर इकट्ठे एक मन से एक काम को करेगा तो उसका फल या आशीष बहुत ज्यादा होगा। இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒரு மாசத்துல செய்யறத, ஒரு மாசத்துக்குள்ள 30 நாட்களுக்குள்ள ஒருத்தர் செய்யக்கூடிய காரியத்தை 2 பேர் சேர்ந்து 3 நாள்ல செய்யலாம்। आमेन। अब ऐसे सोच के देख लीजिए, एक व्यक्ति जो है एक काम को 1 महीने में करके खत्म कर रहा है, उस जगह जो अगर 2 व्यक्ति है तो वो 3 दिन में या 4 दिन में उसको खत्म कर सकते हैं। அதான் இங்க சொல்ல, அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பயன், கிரேட் ரிவார்டு, நல்ல பலன் கிடைக்கும்। वहाँ में अच्छा फल मिलेगा। அடுத்து 2 பேர் சேர்ந்திருந்தா இன்னும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான்। आमेन। इसका दूसरी बात है कि अगर 2 लोग इकट्ठे हैं तो एक गिरेंगे तो दूसरा उसको उठाएगा। ஆமென்। ஒருத்தரா நடந்து போய் கீழே விழுந்தா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க। अकेला कोई जाके गिरेगा तो उसको उठाने के लिए कोई नहीं होगा। பாருங்க, அந்த 2 பேர் ஐக்கியம், ஃபெலோஷிப் அப்படின்னு எல்லாம் தேவன் வைத்திருக்கக்கூடிய காரணமே அதுதான், ஒருவருக்கு இன்னொருவர் உதவியா இருக்க வேண்டும்। हमें 2 लोगों का जो इकट्ठा रहना अच्छा है करके परमेश्वर बोलने का मतलब ही यही है कि एक दूसरे का सहायक बने। இப்ப தேவனுக்கு நாம் உதவியா இருப்பது போல நாம் தேவனுக்கும் உதவியா இருக்க வேண்டும்। தேவன் நமக்கு உதவியா இருக்கிறது போல நாம் தேவனுக்கு உதவியா இருக்க வேண்டும்। जैसे परमेश्वर हमारा सहायक बन के रहता है, वैसे हमें भी परमेश्वर के सहायक बन के रहना है। இப்ப தேவனுக்கு நாம் உதவியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் தேவனை விட நாம் பெரிய ஆள் அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை। हम परमेश्वर को सहायक बन गया कर इसका मतलब ये नहीं कि हम परमेश्वर से बड़े हैं। அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, उसका मतलब क्या है? தேவன் சொல்லக்கூடிய காரியங்களை இந்த பூமியில அவருக்காக நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும்। हाँ, परमेश्वर जो हमसे कहने वाली बात है उनके लिए हम इस पृथ्वी में करते हैं। அதுக்கு தான் தேவன் நம்ம அவரோட சேர்த்து வைத்திருக்கிறார்। इसलिए परमेश्वर हमें उनके साथ जोड़ के रखा है। ஆமென்। அடுத்து பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் 11 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? हाँ, दूसरी बात हम एक और बात पढ़ रहे हैं कि 2 व्यक्ति अगर इकट्ठे सोएंगे तो वो गर्म रहेंगे, अगर अकेले हो तो कैसे रहेगा? அதோட எல்லா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தராக ஒரு மனிதனாக எந்த காரியத்தையும் செய்வது அபூர்வமான காரியம், அது பூர்த்தீகரிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது। इसलिए वहाँ देख सकते हैं कि एक व्यक्ति अकेला कोई भी काम को पूर्ति नहीं कर सकता। இன்னும் பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை 12வது வசனத்தை சொல்லுது, ஒருவனை யாதொருவனும் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது। हाँ, उसके बाद वहाँ पे लिखा है 12वां आयत में हम पढ़ रहे हैं, कोई अकेले पर प्रबल हो तो हो, परंतु 2 उसका सामना कर सके। சரிங்களா? இப்போ நீங்கள் ரோட்டில் தனியாக போகிறீங்க, ஒருத்தர் உங்களை இல்லை 2 பேரும் வந்து உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம்। हमें अगर आप रोड पे चल रहे हैं कि 2 व्यक्ति आपसे लड़ने आ रहे हैं तो आप उसका अकेला तो सामना नहीं कर पाएंगे। ஆனால் அதே நேரத்தில் வந்து உங்களோட இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து அவங்கள துரத்துவதற்கு वसதியாக இருக்கும்। हमें अगर आपके साथ एक और व्यक्ति हो तो आपके अंदर हिम्मत आएगा और दोनों मिलके उनको भगा सकते हैं। பாருங்க, இது நிறைய தத்துவங்களால் நிறைந்திருக்கிறது 2 பேர் அப்படின்னு சொல்றாரு। ये बहुत सारी बातों से ये वाचाएं बंधा हुआ है। ஆனால் அதுக்குள்ள ஒரு காரியம் என்ன இருக்கு அப்படின்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கணும்।
लेकिन ये सारी बातों के अंदर दोनों के बीच में एक एकता होना चाहिए। அதுக்கு தான் அந்த ஒற்றுமையைத்தான் அன்புன்னு சொல்றது. उस एकता को कहते हैं प्रेम। அன்பு என்ன செய்யும்? ஒருத்தருடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளும், அவருடைய பலங்களையும் புரிந்து கொள்ளும். हमें वो प्यार जो है एक दूसरे की कमजोरियों को समझ सकते हैं। நம்ம ஒரு நாளும் அப்படி நினைக்கக்கூடாது, பலம் தான் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பலமும் பலவீனமும் சேர்ந்து தான் பர்ஃபெக்ட் ஆகுறது. हाँ, हम ये ना सोचे कि दोनों मिलके, दोनों सामर्थ्य व्यक्ति मिलके सब कुछ हो जाएगा, करे ऐसा कभी नहीं है। சாரி, सी बलम दैट इज नॉट परफेक्ट. हाँ, बल या सामर्थ वो है पूरा बिल्कुल पूर्ति नहीं है, उसका पूरा नहीं है वो। हाँ, ബലവീനமும் ബലமும் പ്ലസ് ബലവീനം പ്ലസ് ബലം ബോത്ത് അത് രണ്ടും കൂടെ ചേരുമ്പോഴാണ് ദാറ്റ് ഈസ് കംപ്ലീറ്റ്. कमजोरी और एक बल या सामर्थ्य दोनों मिलके होता है एक பூர்ணதா. அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான காரியம்னு சொல்கிறது. புரிந்து கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். इसलिए उसको समझने का वो उस समझ को कहते हैं एक अलग तरीके का रीति है उस समझ. நம்ம புரிந்து கொள்ளுகிற நம்ம என்ன பார்க்குறோம்? எப்போவுமே பாசிட்டிவை தான் பார்க்குறோம். பாசிட்டிவாக எல்லா காரியங்களும் செஞ்சாங்கன்னா நம்ம அவங்கள மேய்ச்சி கொள்கிறோம், அவங்கள நேசிக்க முயற்சி செய்கிறோம். हम हर चीज़ में अच्छाइयाँ ढूंढते हैं. अगर कोई पूरी तरह हमें सब कुछ उसमें पूरी तरह दिखाई दिया तो हम उनसे प्रेम करने का. ஆனால் ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா சில நெகட்டிவ்கள் ஒருத்தர் இருந்தாருச்சுன்னா அதை நம்ம விரும்ப மாட்டோம். हाँ, लेकिन उसके अंदर किसी चीज़ के अंदर कोई कमी घटी हो तो हम उसे प्रेम करना छोड़ देते हैं. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள பாசிட்டிவையும் நெகட்டிவையும் தேவன் தான் வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर जो है एक इंसान के अंदर ये दोनों बात, सकारात्मक बात और नकारात्मक बात दोनों परमेश्वर ने रखा है. அதை புரிந்து கொண்டு அவரை நேசிப்பதுதான் அதுதான் உடன்படிக்கைன்னு சொல்றது. इस बात को समझते हुए उनसे प्रेम करना वो है कि एक अच्छा वाचा के संबंध. அது இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, இப்போ உங்களை கணவனோ உங்களோட மனைவியோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது அவர் இன்ன வரைக்கும். இவ்வளோ ஒருவேளை அநேக நாட்கள் நீங்கள் திருமணமாகி 20 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இன்னும் உங்கள் கணவன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இன்னும் உங்களோட மனைவி. आप अपने परिवार के अंदर अपने जीवन को ही उठा के देख लीजिए. शायद आप बहुत साल से साथ रहते होंगे, लेकिन आप पति के इच्छा के अनुसार के पत्नी नहीं होगी या पत्नी के इच्छा के अनुसार के पति नहीं होंगे. ஏன்? क्यों? இவ்வளோ நாளாக ஏன்? इतने दिन बीत गए क्यों? ஏன்னா தேவன் அப்படித்தான் அதை படைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने ऐसे सृष्टि की है. அந்த பேலன்சிங், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய பேலன்சிங் ஒருத்தருக்குள்ள இருந்தால் தான் அவராக இருப்பார். हाँ, उस जो कमजोरियाँ कमी घटी किसी के अंदर रहेगा तो ही वो एक पूर्ति उसके अंदर होगा. ஆனால் அன்புன்றது என்ன? அன்பு செலுத்துகிறது என்றால் என்ன? प्रेम क्या है और प्रेम दिखाना कैसे है? அந்த பாசிட்டிவிட்டியையும் நெகட்டிவிட்டியையும் அட்ஜஸ்ட் பண்ணுகிறது தான் அன்புன்றது, லவ்ன்றது. हाँ, उस दोनों को, उस कमजोरियों को भी और हमारे सामर्थ को भी दोनों को देखते हुए समझते हुए उससे दोनों को जिसके अंदर है समझते हुए उनसे प्रेम करना. அப்பதான் நம்ம அவங்களை புரிந்து கொள்ள முடியும், அவர்களை நேசிக்க முடியும், அவர்களோடு வாழ முடியும். हाँ, तभी हम ये उनके साथ रह सकते हैं, उनसे प्रेम कर सकते हैं, इकट्ठे रह सकते हैं. இப்போ பாருங்க, தேவன் நம்மை பார்க்கிறார். தேவனிடத்துல குறைகள் இல்லை, தேவனிடத்துல நெகட்டிவிட்டி கிடையாது. परमेश्वर तो महान है, उनके अंदर कोई कमी घटी नहीं है, वहाँ पे कोई सकारात्मक बात ही नहीं है. ஓகே, ஆனால் நாம பார்க்குறப்ப சில நேரங்களில் தேவனுக்கும் குறைவு இருக்கிற மாதிரி தெரியும். लेकिन हम जब परमेश्वर को देखते हैं तो बहुत बार हमें उनके अंदर कमियां दिखते हैं. என்ன நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், அவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. हाँ, मैंने इतना प्रार्थना किया, वो उतर नहीं दिया. தூங்கிட்டாரா, மறந்துட்டாரா, தேவன் இறந்து விட்டாரா, இப்படி எல்லாம் சொன்னக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. बहुत सारे लोग ऐसे भी बोलते हैं कि परमेश्वर क्या सो गया है कि मर गया. அதெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி நம்ம பார்க்குறப்ப. हाँ, जब हम हमारी तरफ से देखेंगे तो ये सब एक नकारात्मक बात है परमेश्वर की. அவருக்குள்ள அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குறப்ப அவர்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி நம்மளுக்கு தோன்றும். हाँ, वो परमेश्वर ऐसा नहीं है, लेकिन हम देखेंगे तो हमारे आंखों में ऐसे दिखाई देते हैं. ஆனால் நீ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவன் நம்மை பார்க்குற பொழுது, लेकिन जब परमेश्वर हमें देखते हैं, தேவன் நம்மளுடைய நெகட்டிவிட்டியை பார்க்கறதை விட அதிகமாக நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை பார்க்குறார். நெகட்டிவிட்டியை பார்க்கறத விட அதிகமாக நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை பார்க்குறார். हाँ, जब परमेश्वर हमें देखते हैं तो परमेश्वर हमारे अंदर की कमियों से ज़्यादा हमारे अच्छाइयों को देखते हैं. நெகட்டிவிட்டி பார்க்கலன்னு சொல்லலை, பட் அதை விட அதிகமாக பாசிட்டிவிட்டியை அதிகமாக பார்க்குறார். हाँ, हमारे अंदर की कमियों से ज़्यादा हम परमेश्वर हमारी अच्छाइयों को देखते हैं. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். मैं एक बात और बताता हूँ. ஆண்டவர் மோசேயை அழைத்தார். परमेश्वर ने मूसा को बुलाया. மோசே அழைக்கிற பொழுது மோசே என்ன சொன்னார்? எனக்கு
தடித்த நாவு இருக்கிற மனிதன் நான், என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெகட்டிவிட்டியை சொல்கிறாரு. हाँ, मूसा का जब परमेश्वर ने मूसा को बुलाया तो मूसा परमेश्वर से कह रहे कि परमेश्वर मेरा जो जीभ जो है मोटा है, मैं सही ढंग से बात भी नहीं कर पाता। நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏன் மோசே ஆண்டவர் கூப்பிட்டாரு? மோசையோட நல்லா பேசக்கூடியவன் தானே ஆரோன், அவருடைய சகோதரன். மோசையை விட்டுட்டு ஆரோனை கூப்பிட்டுருக்கலாமே. हाँ, मूसा का भाई जो आरन जो है उनसे अच्छे बातें करने वाला था, बहुत सही आदमी, परमेश्वर ने उनको क्यों नहीं चुना? மோசை கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தபடினால தான் ஆரோனையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார். बहुत बार मूसा के बोलने के बावजूद परमेश्वर ने आरन को भी साथ लेने के लिए सम्मति दी। இல்லாவிட்டால் மோசையை வைத்தே அந்த காரியத்தை செய்ய ஆண்டவருக்கு விருப்பம். नहीं तो मूसा से वो काम को पूर्ति करना परमेश्वर को सही लगता था। பாருங்க, ஆனால் மோசேனுடைய நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த பேச முடியாத காரியத்தை தேவன் அவனுக்கு என்ன சொல்லுகிறாரா, ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி அந்த நெகட்டிவாக சிந்திக்கக்கூடிய அந்த மோசையோட சிந்தனையை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். हाँ, उस जो नकारात्मक सोच को, उस मूसा की सोच को ही परमेश्वर उसको अलग कर देते। ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய வாயோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. परमेश्वर कह रहे कि मैं तुम्हारे मुंह के साथ रहूंगा। பாருங்க, அது ஏன் தேவன் மோசையை நேசிக்கிறார்? वो इसलिए कि परमेश्वर मूसा से प्रेम किया। மோசே மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார். मूसा से नहीं, पूरे इस्राएल लोगों से परमेश्वर ने இஸ்ரவேல் प्रेम ஜனங்களை किया। மட்டுமல்ல, ஆபிரகாமையும் யாக்கோபையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆண்டவர் நேசிக்கிறார். हाँ, खाली इस्राएल लोगों को नहीं, अब्राहम और इसहाक याकूब से भी प्रेम किया। அங்க வசனம் சொல்லுது, இந்த ஆபிரகாமோடையும் இசாக்குடனையும் யாக்கோபோடையும் செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன். हाँ, क्योंकि हम परमेश्वर के वचन में पढ़ते हैं, परमेश्वर कह रहे कि मैं अब्राहम और इसहाक याकूब के साथ किया हुआ उस वाचा को याद करता हूँ। அதனால உன்னுடைய முற்பிதாக்களாக இருக்கிறவர்களுடைய உடன்படிக்கையை கூடிய அந்த உடன்படிக்கையின்படி நான் அவர்களை நேசித்து அவர்களை விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். हाँ, इसलिए परमेश्वर कह रहे कि उस पूर्विकों से किया हुआ उस वाचा के अनुसार मैं तुम्हें छुड़ाने आया हूँ। பாருங்க, அது ஏன் அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் அது அப்படியே அந்த அன்பு, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அல்ல, அவர்களை பிரியாமல் இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த 3 காரியத்தை நம்ம படித்தோம். அந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் செய்ய தயாராக வருகிறார். आमीन। इसलिए इस तीनों बातें जो हम नहीं कर पाते हैं वो करने के लिए परमेश्वर हमारे साथ आ रहा है। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள குறைகள் இருந்தது, ஆபிரகாமுக்குள்ள குறைகள் இருந்தது, எல்லா மனிதனுக்குள்ளேயும் குறைகள் இருந்தது. हर एक लोगों के अंदर कमी घटी था, इसराइल लोगों के अंदर था, अब्राहम के अंदर था, इसहाक के अंदर था, हर एक इंसान के अंदर कमी घटी थी। ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. लेकिन परमेश्वर ने उनको त्यागा இந்த नहीं। குறைகளோடு கூட அவர்களை நேசித்தார். उस कमजोरियों के साथ परमेश्वर ने उनसे प्रेम रखा। நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் 16ஆம் வசனத்தை கூட நம்ம படிச்சது அப்படித்தான். இந்த உலகத்தை இவ்வளவாக நேசித்தபடியால். आमीन। क्योंकि हमने अभी यूहन्ना समाचार उसका 3:16 में पढ़ा है, परमेश्वर ने जगत से ऐसे प्रेम रखा। ஏன் உலகத்தை நேசிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. जो इसलिए कि दुनिया भर के अंदर बहुत सारे भलाइयाँ आशीषें थे। இல்லை, எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. हाँ, क्योंकि हम पढ़ते हैं कि इस दुनिया के सारे लोग जो है पाप किया है, सारे इंसान पाप किया है, मृत्यु के अधीन हो गया था। ஒரு பாசிட்டிவ் கூட இல்லை உலகத்தில். उसके अंदर कोई भी सही ढंग के काम नहीं था, ஃபுல் நெகட்டிவிட்டியாக இருந்துச்சு. सारे नकारात्मक बातें थी। ஆனால் அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். लेकिन उस समय भी परमेश्वर ने अपने प्रेम को दिखाया। இதுதான் கணவனும் மனைவிக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். यही जो है परमेश्वर पति पत्नी के बीच में भी देखना चाहते எவ்வளவு हैं। குறைகள் இருந்தாலும் நேசிக்க தயாராகும். कुछ भी कमी घटी हो, प्रेम करने के लिए आपको तैयार होना, பிரியக்கூடாது. अलग नहीं होना। ஏனென்றால் தேவன் பிரிவினை எதிர்பார்க்கிறதில்லை. क्योंकि अलग होना परमेश्वर को अच्छा नहीं लगता। தேவனுக்கு சித்தம் அல்ல. परमेश्वर की इच्छा नहीं है। பழைய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம், நான் வந்து இது டிவோர்ஸை வெறுக்கிறேன் என்று சொல்லி. हम पुराने नियम में भी पढ़ते हैं कि परमेश्वर जो है उस डिवोर्स को चाहता नहीं है, उसको बहुत गुस्सा लगता है उससे, उस बात से। அதை வெறுக்கிறார், அதற்கு பிடிக்கல. அது டிவோர்ஸ் பண்ணுறது, பிரிந்திருக்கிறது, பிரிக்கப்படுகிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. சேர்ந்து இருப்பது, ஒன்றாக வாழ்வது தான் தேவனுக்கு பிடிக்கிற காரியம். उस अलग होना परमेश्वर को अच्छा नहीं लगता है, इकट्ठे रहना परमेश्वर को अच्छा लगता है। பாருங்க, அப்போ குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய கன்சர்ன் இருக்கு. ये परिवार के ऊपर परमेश्वर को कितना अच्छा सोच है। தேவன் நம்மை நேசிப்பது போல நாம் நம்முடைய மனைவியோ கணவனையோ நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். परमेश्वर जैसे हमसे प्रेम किया है, वैसे हम अपने पत्नी से या पति से, अपने बच्चों से प्रेम रखना है। அது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये परमेश्वर के लिए, हमारे लिए बहुत खास बात है। டிவோர்ஸ் என்ற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது டிவோர்ஸ் பண்ண முடியுமா, பண்ணணுமா
வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நாம் அடுத்த வாரத்தை தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். आमीन। हम अभी शादी से अलग हो सकते हैं, एक दूसरे से अलग हो सकते हैं करके हम आगे पढ़ेंगे। அது ஏன் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து டிவோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெருகி கொண்டு வருகிறது. क्योंकि आजकल ये जो शादी से अलग होते हैं, जो लोग अलग अलग रहना आजकल बहुत ज़्यादा हो रहा है, इसलिए ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கலன்னா உடனே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. और दोनों को अच्छा नहीं लगता तो एक दूसरे को वो अपने नियम की कागज़ें भेज देते हैं। ஆனால் அதை பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது, लेकिन उसके बारे में परमेश्वर के वचन हमें क्या அந்த सिखाता है, காரியங்களை நாம் அடுத்த வாரத்தில் தேவசித்தமாக இருந்தால் தொடர்ந்து படிப்போம். उसके बारे में हम अगले हफ्ते परमेश्वर की इच्छा है तो सीखेंगे। யூடியூப்பில் நீங்கள் இதை பார்க்குற பொழுது மற்றவர்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆழமான சத்தியங்களை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரா. जब आप लोग इस मीडियाओं के द्वारा देखते हैं तो आप दूसरों को भी बताइए और दूसरों को भी ये शेयर करिए। கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना। நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, हम इस सुंदर समय के लिए, शाम के समय के लिए धन्यवाद करते हैं। ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த திருமண வாழ்க்கையை பற்றி, ஆண்டவரே குடும்பத்தை பற்றி நாங்கள் ஆழமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். परमेश्वर एक शादी के बंधन के बारे में, शादी के बारे में हम सीखे जा रहे हैं। இந்த இரவிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். आज शाम के समय भी हमें सिखाया हुआ अच्छी बातों के लिए எங்களை धन्यवाद। பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். हमें सुनने वाले हर एक आपके बच्चों को आप आशीष இந்த करें। வார்த்தைகள், இந்த கிளாஸ்கள் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதமாக குடும்பத்துக்குள்ள இன்னும் இன்பம் கொண்டு வருவதாக, சந்தோஷம் உள்ளதாக மாறட்டும். हमें ये सुना हुआ वचन या सिखाया हुआ ये बातें जो है उनके जीवन के अंदर खुशी की बातें, आशीष लेके आने पाए। ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். हर एक पति पत्नी को, उनके बच्चों को आशीष करते हैं। அற்புதம் செய்வீராக. आप चमत्कार தேவ அன்பு குடும்பங்களுக்குள்ள வளரட்டும். ஆண்டவரே, परमेश्वर की प्रेम हर एक परिवार கணவன் में होने மனைவிக்குள்ள पाए। இருக்கக்கூடிய அன்பு வளரட்டும். पति पत्नी के बीच के प्रेम बढ़ने पाए। பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அன்பு வளரட்டும். माता पिता के और बच्चों के बीच के प्रेम बढ़ने पाए। எல்லா குடும்பங்களிலும் தேவ அன்பு வளரட்டும். हर एक परिवार में परमेश्वर की प्रेम बढ़ने पाए। செய்ய போறபடி ஆளுங்க நன்றி आप செலுத்துகிறோம். ऐसे करने वाले इसलिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना मांगा। ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करने पाए। தயவு சுத்தமாக ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து ஆராதனை சந்திக்க போகிறோம். ஜெபியுங்கள். May God bless you. परमेश्वर की इच्छा है तो हम इतवार के आराधना में मिलेंगे। आप प्रार्थना करते रहिए। आमेन. आमेन।